சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காஃபி கொடுத்து சமாதானப்படுத்தலான்னு வந்தா நம்ம கூட பேசவே மாட்டேங்கிறாளே. இப்ப எப்படி இவளை நம்ம கூட பேச வைக்கிறது? ஐடியா. இப்ப சௌந்தர்யாவை பேச வைக்கிறதுக்கு இன்னொரு ஐடியாவும் கிடைச்சிருச்சு. பாத்ரூம் டோரை வெளியே லாக் பண்ணிட்டா அவ குளிச்சு முடிச்சிட்டு டோரை ஓபன் பண்றப்போ, சூர்யா டோர் ஓபன் பண்ணுங்க, சூர்யா டோர் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கிட்ட பேசிடான ஆகணும். டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றியா? உன்னால முடியாது சௌந்தர்யா. சூர்யா டோரை ஓபன் பண்ணுங்கன்னு நீ என்ன கூப்பிட்டு தான் ஆகணும். என்னாச்சு? டோர் ஓபனே ஆக மாட்டேங்குது. டோர் தானா லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை இந்த சூர்யா ஏதோ லாக் பண்ணிருப்பாரோ என்ன? அவரோட வேலையா தான் இருக்கும். அவர் கூட நாம பேசணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ, கதவு தரங்க. கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? கதவு தரங்க. முடியாது. கதவு தரங்கன்னு சொல்றேன்ல. யாரையோ கூப்பிடுற மாதிரி ஹலோ நான் இப்படி கதவை திறப்பேன்? சூர்யா கதவை திறங்கன்னு சொன்னாதானே திறக்கப்படும். கதவு திறங்கன்னு சொல்றேன்ல, தரங்க முதல்ல. என்ன சூர்யா ரூம்ல டோர் தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே. என்ன ஆச்சு? கதவை தரங்க. எவ்வளவு நேரமா தட்டிட்டு இருக்கேன், காதுலயே விழலையா? சூர்யா என்ன நடக்குது? வெளியே யாருமே இல்லையா? கதவை திறங்க. என்னடா இது? பாத்ரூம் கதவை நீதான் லாக் பண்ணியா? அது சௌந்தர்யா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாமா. அதான் பேச வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளே. இது சின்ன விஷயம் தாமா, நீங்க போங்க, நான் அவளை சமாதானப்படுத்தணும். பார்த்து சூர்யா, விளையாட்டு வினையாயிட போகுது. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி. சூர்யா ஏதோ ஒரு ஐடியால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. சூர்யா கதவை திறங்க. எவ்வளவு நேரமா தட்டிட்டு இருக்கேன். சூர்யா கதவை திறங்க. அப்படி வா வழுக்கி. சூர்யா, சூர்யா. என்னாச்சு சௌந்தர்யா? என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க தானே இப்ப பாத்ரூம் கதவை லாக் பண்ணீங்க.
நான் ஏமா லாக் பண்ண போறேன்? உள்ளதான் ஏதோ லாக் ஆயிடுச்சு, நீ கத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நீ வேற சூர்யான்னு என்ன கூப்பிடவே இல்லையா? சோ என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப நீ பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ஓடி வந்து கதை ஓபன் பண்ண. இங்க பாருங்க, சும்மா நடிக்காதீங்க. நான் நடிக்கல சௌந்தர்யா, என்ன நம்பு. நீ சேஃப்டியா வெளியவும் போட்டுக்கிட்டு குளிக்கிறியோன்னு நான் பாட்டுக்கு இருந்தேன். நான் இவர்கிட்ட பேசணும்னு இவர் தான் எல்லாத்தையும் எடுத்து லாக் பண்ணி வச்சிருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன சௌந்தர்யா, தலையில ஈர டவலோட எங்க போயிட்டு இருக்க? ருத்ராமா, ருத்ராமா, சூர்யா. அம்மா, சௌந்தர்யா எதுக்கு குளிச்ச கையோட ருத்ரா ரூம்ல போய் ரெடி ஆயிட்டு இருக்கா? அது வந்து அம்மா. டேய் அம்மா, இங்க இருந்து திங்ஸ் எல்லாம் எங்கடா? ட்ரெஸ்ஸிங் டேபிளே காலியா இருக்கு. அது வந்து சௌந்தர்யா என்கிட்ட பேசாம கோவமா இருக்காளா, சோ அதான் அவளை பேசி சமாதானப்படுத்தலான்னு. ஏண்டா, பேசி சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி இல்லாம பண்ணுவாங்க? அவளா பேசுவா, நீ திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இல்லம்மா, சௌந்தர்யா என்கிட்ட பேசாம இருக்கிறதால எனக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குமா. சரி, எனக்கு புரியுது சூர்யா. வேற எப்படியாவது சமாதானப்படுத்து, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க. இப்படி பிடிக்காத மாதிரியே நடந்துகிட்டு இருந்தேனா இது வந்து அவளுக்கு கோவத்தை அதிகமா தான் ஆக்கும். அம்மா ஒண்ணு சொல்லட்டுமா? நீ இவ்வளவுலாம் செஞ்சிட்டு இருக்கல, அங்க என்ன நடக்குது? ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் வந்துட்டு இருக்கு. அம்மா, அம்மா,